வணக்கம். பொதுத்தமிழ் பயிலும் மாணவியருக்கான பாடப்பகுதி புதுக்கவிதை. புதுக்கவிதை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக விளங்கக்கூடிய இயக்கமாக விளங்குவது வானம்பாடி இயக்கம். இந்த வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர் அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான் 1937ஆம் ஆண்டு பிறந்தவர். கவிக்கோ என்ற பட்டத்தை பெற்றவர். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். 40க்கும் மேற்பட்ட கவிதை கட்டுரைகளை வழங்கிய பெருமைக்குரியவர். 1999இல் அவர் எழுதிய ஆலாபனை எனும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. இவருடைய கவிதையாகிய வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் என்ற கவிதையே நம்முடைய பாடப்பகுதி. இப்பொழுது நாம் அதை காணலாம். வளர்க்க வேண்டியதெல்லாம் வளர்த்தாகிவிட்டது, மரம்தான் பாக்கி, மரம் வளருங்க. இதுதான் அவருடைய கவிதையின் முதல் வரி. தொடக்கத்திலேயே மரம் வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறிவிடுகிறார். இவ்வுலகத்தில் கல்வி, அரசியல், பொருளாதாரம், மருத்துவம், கலை, இலக்கியம் என எல்லா துறைகளையும் நாம் வளர்த்து விட்டோம். ஆனால் வளர்க்க வேண்டிய அனைத்தையும் வளர்த்து விட்டோமே, இனி வளர்க்க வேண்டியது மரம் மட்டுமே. இனியாவது மரத்தை வளருங்கள் என்று ஆரம்பிக்கின்றார். மரம் வளர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் இயற்கையோடு சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களினுடைய வாழ்க்கை முறையையும் இங்கே நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கிறார். அடுத்து, காட்டில் வளர்ந்ததையெல்லாம் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், எனவே வீட்டில் வளருங்க. வீடே இல்லையா, வில்லை என்கிறீர்களா? அப்படியென்றால் அவசியம் மரம் வளருங்க, அதன் அடியிலேயே குடியிருக்கலாம் என்கிறார். அதாவது காட்டில் வளர்ந்த அனைத்து மரங்களையும், தாவரங்கள், மூலிகைகள் என ஒவ்வொன்றையும் அரசியல்வாதிகள் என்ற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுயநலத்திற்காக அழித்து விட்டனர், சாப்பிட்டு விட்டனர். அதனால் வீட்டிலாவது மரம் வளருங்கள், பாதுகாப்பாக இருக்கும். காட்டில் வளர்த்தால் கொள்ளைக்காரர்களால் அது இல்லாமல் அழிந்துவிடும். வீடு இல்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் தான் கட்டாயம் இந்த மரத்தை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் அதுவே உங்களுக்கு வீடாக மாறும். அந்த மரத்தின் கீழேயே நீங்கள் வசிக்கலாம் என்று கூறுகிறார். பிள்ளைகளை வளர்த்தால் சோறு கேட்பார்கள், வேலை கேட்பார்கள். எனவே மரத்தையே நீங்கள் வளருங்கள் என்கிறார். பிள்ளைகளை வளர்த்தால் சோறு கேட்பார்கள், வேலையை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆக அவர்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்கே நம்மளுடைய வாழ்க்கை நகன்றுவிடும். ஆதலால் மரத்தை வளருங்கள். அது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் உங்களிடமிருந்து கேட்காது. எதையும் அதற்கு நாம் கொடுக்க வேண்டாம். அடுத்து, வீட்டுக்கொரு ஆண்மகன் வளர்ந்தால் போராட வருவான். இது அகிம்சை நாடு, எனவே மரம் வளருங்க. நம்முடைய நாடு போரற்ற ஒரு அகிம்சை வழியிலான நாடு. ஆதலால் ஒரு ஆண்மகனை வளர்த்து இந்த நாட்டுக்காக போராட அனுப்ப வேண்டும் என்ற குறிக்கோளை நாம் விட்டுவிடலாம். ஆகதால் ஆண்மகனை வளர்க்க வேண்டியதை விட நாம் ஒரு நாட்டிற்கு போரற்ற ஒரு அகிம்சையான நாடாக இருப்பதனால் ஒரு வீட்டுக்கு தேவையான மரத்தை வளர்த்தாலே போதும் என்று அவர் கூறுகிறார். அடுத்து, வியர்வை சிந்தி இரத்தம் சிந்தி அவர்களை வளர்த்தீங்க, அவர்கள் காட்டில் மழை பெய்கிறது, நீங்கள் காய்ந்து போனீர்கள். இங்கு யாரை குறிப்பிடுகின்றார் என்றால், முதலாளிகள், அரசியல்வாதிகள், இவர்களையெல்லாம் நாமளே தேர்ந்தெடுத்து வியர்வை சிந்தி இரத்தம் சிந்தி இவர்களை தேர்ந்தெடுத்து தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். அவர்களுக்காக நீங்கள் உழைத்தீர்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது. வாழ்க்கையில் மழை எப்படி பொழிந்தது போன்று அவர்கள் வாழ்க்கையில் மழை பொழிந்து எப்படி வளம் பெறுமோ அதுபோல அவர்களும் வளம் பெற்று விட்டார்கள். ஆனால் அவர்களை உயரச் செய்த நீங்களோ அடையாளம் இல்லாமல் காணாமல் போய்விட்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக அவர்களை வளர்க்க வேண்டும்? அவர்கள் காட்டில்தான் மழை பெய்கிறது, நீங்கள் காய்ந்து போய்விட்டீர்கள் என்று கூறுகிறார். அவர்களுக்கு வாங்கும் கரங்கள்.
மரங்களுக்கோ நிழல் மரங்களுக்கோ கொடுக்கும் கரங்கள் என்கிறார். அதாவது இனியாவது நீங்கள் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆக உயரச் செய்த அவர்களுக்கோ வாங்கி வாங்கி அவர்கள் பழக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வாங்கியே வாங்கக்கூடிய கரங்களே அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மரங்களை நீங்கள் வளர்த்தால் மரங்களோ கொடுக்கும் கரங்களை உடையது. ஆதலால் மரங்களை வளருங்கள் என்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சூடு சொரணை வந்தால் தடிகள் செய்யலாம். அதனால்தான் சொல்கிறேன் மரங்களை வளருங்கள் என்று கூறுகிறார். அதாவது உங்களால் பயன்பெறக்கூடிய நல்ல பணக்காரர்களோ அரசியல்வாதிகளோ அவர்கள் மூலம் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் விளையப் போவதில்லை. அவர்கள் வெயில் எப்படி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதுபோல துன்பத்தையே கொடுப்பார்கள். ஆதலால் மரங்கள் குளிர்ச்சி பொருந்திய நிழலை தரும். அந்த மரங்களை நீங்கள் வளருங்கள். இனிமேலாவது நீங்கள் மரத்தை வளருங்கள். அடிமை நிலையிலிருந்து உங்களுடைய தன்மான உணர்வு உங்களுக்கு வளர வேண்டும் என்றால் உங்களை ஏற்றி பிழைக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அடித்து விரட்டுவதற்காவது நாம் தடிகளை செய்யலாம். அதற்காகவது வீட்டில் மரத்தை வளருங்கள். அதனால் தான் நான் சொல்கிறேன் மரத்தை வளருங்கள் என்று கவிதையை நிறைவு செய்கிறார் அப்துல் ரகுமான். நன்றி.